சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஓட்சோரி இந்தியா முழுவதும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தல்படி, கார்கேஜி அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வதி அவருடைய அறிவுறுத்தல்படியும் எல்லா இடங்களிலும் வாக்கு திருட்டை மக்களிடம் போய் கொண்டு சேர்க்கிறது விதமாக கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டு வருது. இது எல்லா மக்களிடம் பெரிய வரவேற்பு இருக்கு. வாக்கு திருட்டு மத்தியிலும் பாஜக அரசு நம்மளுடைய உரிமை, ஜனநாயக உரிமையான ஓட்டு உரிமையை ஓட்டுகளை மாற்றி அமைத்து அதில் நீக்க செய்வதோ சரி, அதாவது வீட்டு எண் 100 பேர் இருக்கிற மாதிரியும், அப்பா பேர் ABCD என்ற மாதிரியும், அதே போல வெளி மாநிலங்களில் ஆட்களை உள்ள சேர்ப்பது, இது மாதிரி பலவிதமான திருட்டுகளை செய்து பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் மறுப்பு தெரிவித்து இன்று ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த பிறகு எலெக்ஷன் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது இந்தியா முழுவதும் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனால் வாக்கு நம்மளுடைய உரிமை என்று சொல்லி எல்லா இடத்திலும் மக்களிடம் ஒரு கையெழுத்து நடத்தி கொண்டு வரோம். மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்பவுமே ஒரு படித்த பட்டதாரிகளும் சரி, படித்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதை உடனே புரிந்து கொண்டு இதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு துணையாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அண்ணன் அவர்களும் அது தெரிந்து, பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர் நவீன்குமார் எல்லாருமே இங்கு நார்கோலில் கையெழுத்து இயக்கம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்கோம். அதாவது அவர்கள் கருத்துக்கள் எப்படி உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ்காரர்கள் எந்தெந்த வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி. ஏன்னா காங்கிரஸ்காரர்கள் மட்டும்தான் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும்தான் ஸோ அதனால அவர்கள் கருத்தை நம்ம பெருசா எடுத்துக்கணும். ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ் கண்டிப்பாக, அதாவது காங்கிரஸ் தொண்டர் எல்லாருடைய ஆசையும் அதுதான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒரு கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஆட்சியில் பங்கு வேண்டும், முடிந்த இடத்துல கூடுதல் சீட்டுகள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா காங்கிரஸ்காரர்களும் இருக்கு. அது காங்கிரஸ்காரருடைய வெளிப்பாட்டை தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். எல்லா முடிவும் அகில இந்த காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும் முடிவுக்கு நாங்கள்